ஏழாம் அதிபதி 12க்கு போயிடுச்சுன்னா, அல்லது கல்யாணம் பண்ணி புருஷன் முன்னாடி 5 வருஷம் பிரிஞ்சிருக்காங்க, 3 வருஷம் பிரிஞ்சிருக்காங்க, அல்லது இந்த கணவனுக்கோ மனைவிக்கோ முன்னாடியே திருமணம் நிச்சயமாகி தடை ஏற்பட்டது. இப்ப நிறைய விஷயம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பெண்ணுக்கோ ஆணுக்கோ முதல் திருமணத்தையே மறைக்கிறாங்க. இது நிறைய ஜாதகம் வருது. இவங்களுக்கெல்லாம் யாருடைய அமைப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, 7ஆம் அதிபதி 12ல தொடர்பாகும் பட்சத்தில் 2 பேருக்குமே நடத்தையில் நாகரிக தன்மையே இருக்காது. அப்ப நடத்தையில இவங்க 2 பேர்கிட்டே இருக்குமானா 2 குடும்பத்தார்கிட்டே இருக்காது. அப்ப 7 குடையவன் 12ல தொடர்பானா அது எந்த கிரகமோ அது தனித்து இருக்கா, சுபர் சேர்க்கையா, சுபர் பார்வையா, அல்லது பாவி சேர்க்கையா, பாவி பார்வையா, அல்லது அந்த 7ஆம் அதிபதி வக்ரகதியில நிக்குதா அப்படிங்கிறத நல்லா ஆய்வு பண்ண பிறகு திருமணத்துக்கு வாங்க.